வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் எஃப்ஐஆர் ஃபில்டர் அண்ட் ஐஏஆர் ஃபில்டரோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். எஃப்ஐஆர் ஃபில்டர்னா ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபில்டர், ஐஏஆர் ஃபில்டர்னா இன்ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபில்டர். ஸோ இந்த நேம்லேருந்தே நம்ம சொல்லலாம் ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபில்டர்னா இந்த ஃபில்டரோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ஃபைனைட் டியூரேஷனில் இருக்கும். ஐஏஆர் ஃபில்டரில் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஃபில்டர் எப்படி இருக்கும்? இன்ஃபைனைட் இன் டியூரேஷன். ஸோ இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார் திஸ் ஃபைனைட் டியூரேஷன் அலோன். ஸோ சேம் தான், பட் இங்கே டியூரேஷன் மட்டும் எப்படி இருக்கும்? n is equal to 0 to n-1 இருக்கும். இன் ஐஏஆர் ஃபில்டர் இட்ஸ் வேல்யூ 0 to infinite. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே எஃப்ஐஆர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் ஆல் ஜீரோ ஃபில்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். தேர் இஸ் நோ போல்ஸ். ஓகே, ஸோ அதே வந்து ஐஏஆர் ஃபில்டர்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆல் போல் ஃபில்டர் ஆஸ் வெல் அஸ் இங்கே என்ன இருக்கும்? போல்ஸ் இருக்கும், ஜீரோஸ் இருக்கும். பட் இங்கே போல்ஸ் இருக்காது. எஃப்ஐஆர் ஃபில்டர் வந்து லீனியர் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி ஐஏஆர் ஃபில்டர் வந்து ஒன்லி ஃபார் நான் லீனியர் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்ஐஆர் ஃபில்டர் கேன் பி ரியலைஸ்ட் ரிகர்சிவ்லி அண்ட் நான் ரிகர்சிவ்லி. ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி பண்ண முடியும்? ரிகர்சிவாகவும் பண்ண முடியும், ரிகர்சிவ்லேயும் பண்ண முடியும், நான் ரிகர்சிவ்லேயும் பண்ண முடியும். பட் இன் திஸ் ஐஏஆர் ஃபில்டர் இட் இஸ் அ recursive filter. It is very important concept. So only recursive filter அப்படின்னு எடுத்துட்டோம்னா IAR filter, non recursive ஜென்ரலாக எடுத்துட்டோம்னா FIR filter. ஓகேவா? ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இதை வந்து ஆல் ஜீரோ ஃபில்டர்ஸ்ன்னு சொல்கிறோமா, இதோட ரெஸ்பான்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இட் இஸ் ஹேவிங் ஒன்லி த நியூமரேட்டர் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் z power -1 plus z power -2 kind of things. But in this one it is having both numerator polynomial as well as denominator polynomial. So next output of the FIR filter வந்து depends on present and past inputs. But this IAR filter depends on present and past inputs as well as past outputs. So whenever we are talking about past outputs, இப்போ வந்து ஒரு input கொடுக்குறோம், இந்த inputலேருந்து நம்மளுக்கு ஒரு output கிடைக்குது. past outputனா ஆல்ரெடி இருக்கிறத வந்து நம்ம ஃபீட்பேக்கில் கொடுக்கணும். ப்ரீவியஸ் அவுட்புட் எடுத்து ஃபீட்பேக்கில் கொடுக்கணும். ஸோ இட் requires feedback. The IAR filter requires feedback. பட் இங்கே FIR filter does not require feedback. ஸோ இங்கே ஃபீட்பேக் வேணுன்றனால இட் ரெக்யர்ஸ் மோர் மெமரி. இன்புட்டையும் எடுத்துருக்கணும், அதே போல் பாஸ்ட் அவுட்புட்ஸையும் சேவ் பண்ணி வைக்கணும் இல்லையா? ஸோ இட் ரெக்யர்ஸ் மோர் மெமரி. பட் இங்கே எஃப்ஐஆர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் இட் ரெக்யர்ஸ் ஒன்லி லெஸ் மெமரி. நெக்ஸ்ட்டு எஃப்ஐஆர் ஃபில்டர்ஸ் வந்து ஆல்வேஸ் அ ஸ்டேபிள் ஃபில்டர். ஐஏஆர் ஃபில்டர் வந்து நாட் அ ஸ்டேபிள் ஃபில்டர் பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் போல்ஸ் as well as zeros. ஆல்சோ ஃபீட்பேக் நெட்வொர்க் இருக்கும். ஸோ closed loop equations வந்து do not exist for designing FIR filters because it is depending only on the inputs. So inputs மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறனால closed loop equations வந்து தேவையில்லை. பட் in IAR filter பொறுத்த வரைக்கும் it depends on the past outputs. So past outputனா it requires closed form equations to design the IAR filter. Okay, so here in this FIR filter poles are fixed at the origin, but in this one placed anywhere inside the unit circle. That is very important concept here. In FIR filter, more computations are required. More computations னு எடுத்துட்டோம்னா multiplications வந்து அதிகமாக இருக்கும். But in this IAR filter, it requires only less computations. FIR filter வந்து higher order transfer function provide பண்ணும். But here it provides lower order transfer function. So here FIR provides greater flexibility, IAR provides less flexibility. Here less complicated in design procedure, but here it is having more complexity in designing the circuit. Okay, so design methodologies என்னென்ன யூஸ் பண்ணுறோம் to design FIR filterன்னு பார்த்துட்டோன்னா windowing techniques, rectangular window, window hanging window, இதெல்லாமே to design FIR filters. அதே மாதிரி frequency sampling method, இதெல்லாமே வந்து FIR filter டிசைன் பண்ணுற கான்செப்ட். இங்கே IAR filter டிசைன் பண்ணணும்னா we need to have bilinear transformation impulse invariance methods. ஸோ இந்த FIR filterரும் IAR filterரும் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னா FIR filters are widely used where linear phase characteristics எப்படி தான் அங்கே யூஸ் பண்ணுவோம். IAR filtersனால் used where short cut off characteristics are required. புரியுதா?